மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள், சில நேரங்களில் மனசில் கவலைகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக இந்த டிரைவிங் தொழிலில் இருப்பாங்க, அந்த கார்களில் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க, இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத விதமாக சில ஆக்சிடென்ட்ஸ், அதனால் உங்களுக்கு கெட்ட பேரோடு மட்டும் இல்லை, உடம்புலையும் ஏதாவது காயம்படுவது போன்ற விஷயங்கள். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சீரான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத சில வெகுமதிகளும் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்புண்டு. பரணி நட்சத்திரக்காரரை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவு கொண்ட ஒரு தினமாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மன கவலைகளை அளிக்கக்கூடும். நிதானமாக செயலாற்ற வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றமான தினம். குடும்பத்தில் உள்ள சச்சரவுகள், குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிற சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும்னு சொல்லலாம். அதாவது சில நேரங்களில் சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அதான் முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி சிலதெல்லாம் முள்ளை போன்று தைத்து கொண்டு இருக்கும் பொழுது அதை இன்னொரு முள் கொண்டு தான் எடுக்க வேண்டும். அது போன்ற சில விஷயங்கள் நடக்கலாம். அப்படி நடப்பதால் என்ன நடக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அதை எடுத்தாச்சுன்னா ஒரு ரிலீஃப் தானே. அது போன்ற ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய, சில முக்கிய முடிவுகளால் மன நிம்மதியை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவலைகள் இருந்தாலும் அதற்கான மருந்து என்னவென்று கண்டுபிடித்து செயலாற்றி அந்த கவலையிலிருந்து மீண்டு வருவீங்க. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான, எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் சுற்றுச்சூழல்கள் உங்களுக்கு அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் எல்லாம் ஏற்படலாம். அந்த செலவுகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை அழகுபடுத்துவதற்கோ, இல்லை ஒரு புதுசாக ஒரு வண்டி வாகனங்களை புதிதாக வாங்குவது, இல்லைன்னா இருக்கிற வண்டி வாகனங்களில் சில விஷயங்கள் எல்லாம் சில செலவுகளை செய்து அழகுபடுத்துவது போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். ரொம்ப எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை சிறப்பாக செய்வீர்கள். மனதிற்கு சந்தோஷமும் ஒரு செயலை நன்றாக முடித்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல தினம், வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமைகிறது. எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் அதனால் ஒரு சிறப்பான வெகுமதிகளையும் பெற்றுத்தரக்கூடிய தினம். உங்கள் புகழை உயர்த்தக்கூடிய தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எதிர்ப்புகள் எல்லாம் பலமாக இருக்கும். ஆனால் அதே எதிர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக மாலை வேளையில் மாறும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் வீட்டில் நிலவக்கூடிய ஒரு தினம். முக்கியமாக உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அம்மாவுக்காக கொஞ்சம் நேரம் செலவிடக்கூடிய ஒரு நல்ல தினம். அப்படி செய்யும் பொழுது உங்கள் மனசில் ஒரு நிறைவு ஏற்படும். தாயாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள்.
பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் நன்மைகளை பயக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். இருந்தாலும் முதல்ல சில தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் சிறப்பான வெற்றிகளை அடைவீர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றிய வண்ணம் இருக்கும். அதனால் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் வாக்குவன்மை என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சாதுரியமான அந்த பேச்சு திறமையால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். சில நேரங்களில் இந்த தான தர்மங்கள் போன்ற விஷயங்களுக்காக கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நிறைவு ஏற்படும். ஒரு இணக்கமான நல்ல சூழல், பீஸ் ஆஃப் மைண்டுமாங்க ஆங்கிலத்தில், அதான் மன நிம்மதி, இதெல்லாம் தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னால் மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் நன்மைகளை தரக்கூடிய தினமாக இது மாறும். பூர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம். உங்களுடைய பேச்சாற்றல் சிறந்து விளங்கும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடினமாக உழைக்க வேண்டி வரும். எந்த ஒரு விஷயத்திலுமே ஆரம்பத்தில் காலதாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் நிலவலாம். ஒரு படபடப்பு இருக்கும். சில விஷயங்கள் முடியுமா முடியாதா, நம்ம கையில் எடுத்து அதை நடத்துகிறோமே, இப்படியெல்லாம் எண்ணங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. திடமான நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எந்த ஒரு காலத்திலும் அந்த சந்தேகங்கள், நம்பிக்கையின்மை என்பது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை குலைத்துவிடும். அதனால் பூர்ணமான நம்பிக்கை, அதான் தெய்வத்திடம் பூர்ண சரணாகதியுமாங்க, அது மாதிரி நம்பி செய்யும் பொழுது வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன்களே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தெளிவோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம யாரை ரொம்ப பெருசாக பொருட்படுத்தலையோ அவராலே நமக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விடலாம். அதனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலும், குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. மூன்றாம் மனிதர்களின் தலையீடு வராமல் பார்த்துங்க, அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பின்னடைவுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான நல்ல தினமாகத்தான் இது அமையும். இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமாகவே அமையிறது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையான உழைப்பு இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய உழைப்புக்கு பரிசாக சேரும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான தினம். ஆனால் அந்த முன்னேற்றங்கள் என்பது உங்களுடைய கடுமையான உழைப்பினாலும் உங்களுடைய சரியான முறையில் திட்டம் தீட்டி செயல்பட்டதாலும் வரக்கூடிய ஒரு பரிசாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பரிசு தான் முக்கியம். அதாவது எந்த ஒரு காரியத்தை செய்யும்போதும் நான் வேர்வை சிந்தினேன், உழைச்சேன், சரி என்ன கிடைச்சது, ஃபைனல் ரிசல்ட்டை சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களோட உழைப்பிற்கு ஒரு நல்ல ஒரு பதில் பெறக்கூடிய ஒரு தினமாக இது அமைவதால் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வெற்றியை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிதானித்து செயல்பட வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தினமாக இது அமையும். கடுமையான உழைப்பு, தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியான வெற்றி வாய்ப்பு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். இருந்தாலும் சற்று கவனமாக செயலாற்ற வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரையில் செய்யும் தொழிலை தெய்வமாங்க. அது மாதிரி அந்த தொழிலுக்கு நீங்கள் தெய்வமாக நினைத்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் அறிந்தவன் என்ற ஒரு போக்கோடு நீங்கள் செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் தொடங்கி அதை ஒரு பாடமாக உங்களுக்கு அமைந்துவிடும். அதனால் பணிவோடும் தன்னடக்கத்தோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது உங்கள் புகழை உயர்த்தும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சிறு சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அனுகூலமான தினமாகவும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகவும் இது அமையும். லாபத்தை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொலைதூர பிரயாணங்கள், சில தெய்வ தரிசனங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஹரித்வார் போகிறேன், கங்கை போகிறேன், வாரணாசி, ஹரித்வார் போகிறேன் அப்படிலாம் இருக்குது. அது மாதிரி நீண்ட பயணங்களை எல்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது அது நீங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக அமையும். அதற்கான ஒரு திட்டங்களை தீட்டுவதோ இல்லை அதற்காக பயணத்தை தொடங்குவதற்கோ ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப முக்கியம். அதனால் தெய்வத்தை வணங்கி செய்யும் பொழுது நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அனுகூலமான ஒரு சாதகமான சூழல் நிலவுவதால் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய ஒரு முறையை காண்பிக்கிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் எந்த ஒரு விஷயத்திலுமே தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். சற்று நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் நலனிலும் சற்று அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு பின்னடைவுகள் ஏற்படும். நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்பட்டால் அற்புதமான வெற்றிகள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மதியத்திற்கு மேல் ரொம்ப சிறப்பான வெற்றிகளும் சௌக்கியங்களும் ஏற்படும். நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய தினமாக இது அமையிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகள், சோதனைகள் இதெல்லாம் இன்றியமையாததாக இருக்கும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற விஷயங்களில் தடைப்பட்டு கொண்டிருந்த பேச்சுக்கள் தொடரும். சுபகாரியங்கள், நின்று போன சுபகாரியங்கள் மீண்டும் உயிர் பெற்று வளரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. தொழில் செய்வங்களுக்கும் உங்களுடைய அதாவது அந்த அந்த கம்பெனியில் பார்ட்னராக இருக்காங்கன்னு சொல்லலாம், அவங்களால உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது.